உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர்களின் தேர்தல் சின்னம் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்களின் தேர்தல் சின்னம் எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தாய் தமிழ் உறவுகளே, நீங்கள் கேட்கலாம், வழக்கமாக சால்வையை மேலே சுற்றி வைத்துதான் பேசுவீர்கள், இன்றைய தினம் ஏன் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வீடியோ போடுகிறீர்கள் என்று கேட்கலாம். இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க நாள், அதனால்தான் இந்த கருப்பு சட்டையை போடுறேன். பொதுவாக நான் கருப்பு சட்டை அணிய மாட்டேன், ஏன்னா என்னுடைய நிறம் கருப்பு. கருப்புக்கு கருப்பு சட்டை போட்டோம்னா பயங்கரமான கருப்பாக இருக்கும், அதனால் கருப்பு சட்டை போட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் கருப்பு சட்டை போடுறேன். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய துக்க நாள். இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட அந்த உடந்தையாக இருந்தான் பார்த்தீங்களா, அவருக்கு பிறந்தநாள் இன்னைக்கு. இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக உடந்தையாக இருந்த கருணாநிதியோட பிறந்தநாள். அதனால தான் இன்றைக்கி நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். தாய் தமிழ் உறவுகளே, தேவேந்திரகுல வேளாளர்களின் தேர்தல் சின்னம் என்ன என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஏறும் போரும் குலத்தொழில். ஏறும் போரும் குலத்தொழில். நம்முடைய குலத்தொழில் விவசாயம். வேளாண்குடியை சார்ந்தவர்கள் நாங்கள். வேளாண்குடியை சார்ந்தவர்களாக இருப்பதால் தான் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சு பட்டியல் வெளியேற்றத்தை நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். அப்போ வேளாண்குடியை சார்ந்தவர்கள் என்றால் விவசாயத்துக்கு முதலில் பயன்படுவது கலப்பை. இந்த ஏர் உழுவும் கலப்பை, இந்த கலப்பை தான் தேர்தல் ஆணையத்தில் சின்னமாக உள்ளது. முந்தி ஏர் உழவன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னம் இருக்கும், இப்போ கலப்பை ஒரு சின்னமாக இருக்குது. அந்த சின்னத்தை வாங்கியிருக்கிறது யாருன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கிற கட்சி, விவசாயத்தை பாதுகாக்கிற ஒரு கட்சி. தேர்தல் ஆணையத்தின் 8% வாக்குகளை பெற்று அங்கீகாரத்தை பெற்ற காரணத்தினால் நிரந்தரமாக ஒரு சின்னத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது சீமான் அவர்கள் 3 சின்னத்தை வரைந்து கொடுத்தார்கள். அவங்க வச்சிருக்க தேர்தல் ஆணையம் வச்சிருக்க சின்னமும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு 3 சின்னம் வரைஞ்சி கொடுக்கலாம்னாங்க. அதில் இந்த கலப்பை சின்னம், ஏர் உழுவும் கலப்பை சின்னத்தை வரைஞ்சி கொடுத்தாப்புல ஒரு விவசாயி தோளில் கலப்பையை போட்டிருக்க மாதிரி அந்த தேர்தல் சின்னம் அங்கீகரித்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் சின்னம் விவசாயி ஏர் உழுவும் கலப்பை, அது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் அடையாளமாகும். ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் கவனத்துக்கு கொண்டு வருவது என்னன்னு சொன்னால், இந்த நாம் தமிழர் கட்சி நம்முடைய சின்னத்தை, நம்முடைய ஏர் உழுவும் கலப்பையை தேர்தல் சின்னமாக வாங்கியுள்ளது. ஆகவே நாம் தமிழர் கட்சியினருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். ஆனால் வாக்களிப்பதும் வாக்களிக்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் ஒரு அடையாள சின்னமான கலப்பையை நாம் தமிழர் கட்சி தேர்தல் சின்னமாக வாங்கியுள்ளது. இதற்கு நாம் பாராட்டுகளை தெரிவிப்போம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதும் போடாமல் இருப்பதும் அது உங்களுடைய விருப்பம்.